10 ரூபா காயின் கொடுத்தா ஏன் வாங்க மாட்டீங்க? இப்ப கோர்ட்ல கேஸ் போட்டா என்ன வந்து தெரியுமா? கேஸ் போடுற உங்க பேர் என்ன? ஏய் வாயா பண்ணி சார் அடிக்க வரையா நீ கேஸா போடுறேன் மேல என்ன வியாபாரம் டைம் இதுதான் வியாபாரம் பத்தி பேசிட்டு இருக்கேன் நான். இந்த வீடியோவை சேலத்தை சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவன் ரிச்சர்ட் விஜயகுமார் அப்படிங்கிறவர் தான் ஷேர் பண்ணியிருக்காரு. சமோசா வாங்கினதுக்கு கடைக்காரர்கிட்ட 10 ரூபா காயினா கொடுத்திருக்காரு. ஆனா கடைக்காரங்க அது செல்லாதுன்னு சொல்லி வாங்க மறுத்திருக்காங்க. இது அப்படியே வாக்குவாதமா மாறி இருக்கு. இன்னுமே மக்கள் பலரும் 10 ரூபாய் காயின் செல்லாதுன்னு நம்பிட்டு தான் இருக்காங்க. கவர்மெண்ட்டும் முடிஞ்ச வரைக்கும் 10 ரூபாய் காயின் செல்லும்னு சொல்லி விழிப்புணர்வை ஏற்படுத்தினாலும் அது நிறைய மக்களை போய் சென்றடையல அப்படிங்கிறது தான் பலரோட கருத்தா இருக்கு. இந்த 10 ரூபாய் காயின் இஷ்யூவால பலருமே பாதிக்கப்படுறாங்க. அரசும் இதை தவிர்க்க வேற ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் பலரோட கோரிக்கை. இந்த 12ஆம் வகுப்பு மாணவன் ரிச்சர்ட் விஜயகுமார் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு அவர் செஞ்ச இந்த செயலை பலரும் பாராட்டிட்டு வராங்க. இந்த 10 ரூபா காயின் பிரச்சனையை சரி செய்ய உங்ககிட்ட தீர்வு ஏதாவது இருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. 10 ரூபா காயின் கொடுத்தா ஏன் வாங்க மாட்டீங்க? சார் நீங்க வாங்க ஆரம்பிச்சது சார் எல்லாம் வாங்குவாங்க சார். நீங்க புழக்கத்துல விடுங்க. ஏன் விட மாட்டீங்க? ஏன் விட மாட்டீங்க? இல்ல என்ன இங்க வியாபாரம் பண்ணிட்டு நீங்க வந்தா வராதா பண்றீங்க? வாங்க போன் பேசுறீங்க. மக்கள் வாங்கணும், நீங்க வாங்க மாட்டீங்க. இப்ப கோர்ட்ல கேஸ் போட்டா என்ன வந்து தெரியுமா? 10 ரூபா காயின் வாங்கணும். தமிழ்நாட்டு ரூல்ஸ் படி 10 ரூபா காயின் வாங்கணும். கேஸ் போடவா? கேஸ் போடுறேன். உங்க பேர் என்ன? ஏய் வாயா பண்ணி சார் அடிப்பியா? வா அடி வா. இந்த 10 ரூபாய் வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்க? வாங்க மாட்டீங்க அப்படிதான். நீங்க வாங்க மாட்டீங்க. உங்க பேர் என்ன? என்ன இல்ல 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 இத்திருண்டு பையன் பாருங்க. சின்ன பையன் பேசாதீங்க சார். நான் மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். ஏன் சின்ன ஸ்கூல் பையனா கேட்க கூடாதா? ஸ்கூல் பையனா கேட்க கூடாதாமா? எல்லாரும் வாங்கணுமா? புரியல எனக்கு. இல்ல சேலத்துல கடை வச்சிருக்கீங்க. 10 ரூபா காயின் வாங்கணுன்றது தமிழ்நாடு ரூல்ஸ். நீங்க வாங்காம அவர் என்னைய வாயா போயன்றாரு. அடிக்க வராரா? மேல கை வச்சிருவானா அவன்? இல்ல தமிழ்நாட்டுல கடை வச்சிருக்கீங்க. தமிழ்நாடு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாம அப்புறம் என்ன பண்றீங்க? நான் இப்ப ஆவின்ல பால் வாங்க வரல, கூட சமோசா வந்திருக்கேன். எல்லா இடத்துல 10 ரூபா நான் குடுக்குறேன். நீங்க வாங்க மாட்டீங்க. சரி வாங்க மாட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன். ஒரு கடை வீடியோ போடுறதுல எல்லா கடையிலும் 10 ரூபா காயின் வாங்குவீங்க. நீங்க வாங்கணுங்க. தமிழ்நாட்டுல கடை வச்சு என்ன பண்றீங்க? வா போன் பேசாதீங்க. மரியாதை கொடுத்து நான் பேசிட்டு இருக்கேன். உங்களை மேடம் தானே கூப்பிடுறேன். காசு கொடுங்க. என்ன அத 10 ரூபாய் நீங்க எப்படி பண்றீங்க? அடிக்க வரையா நீ? கேஸா போடுறேன் பாருங்க மேல. என்ன வியாபாரம் டைம் இதுதான் வியாபாரம் பத்தி பேசிட்டு இருக்கேன் நானு. சார் 10 ரூபாய் காயின் வாங்கணுமா வாங்க கூடாது சார்? சார் நீங்க சொல்லுங்க சார். நீங்க 10 ரூபாய் காயின் வாங்கணும் இல்ல? தமிழ்நாடு ரூல்ஸ் படி வாங்கணும் இல்ல? தலைவா நீ சொல்லு. 10 ரூபாய் காயின் வாங்கணுமா வாங்க கூடாதா? 10 ரூபாய் காயின் இருக்கு உன்கிட்ட கொடுத்தா நீ வாங்குவியா தலைவா? தமிழ்நாட்டுல கடை வச்சுக்கிட்டு என்னை அடிக்க வர இருந்தாலும் 10 ரூபாய் காயின் கொடுத்தா வாங்க மாட்டுறாரு.